Good morning, students. Now we are going to discuss about relation between standard free energy. Standard free energy means that delta G naught, that is naught means standard free energy change, and equilibrium constant K. So equilibrium கான்ஸ்டன்ட்டுக்கும் என்னது டெல் ஜி நாட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். இது 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ரிலேஷன்ஷிப் டெரிவ் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அண்டு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே இந்த பேராகிராஃபில் எழுத வேணாம், இந்த டெரிவேஷன் மட்டும் எழுதினா போதும். நான் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். இன் ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் ஏ ப்ளஸ் பி ஈக்லிபிரியம் சிம்பிள், இந்த சிம்பிள் சி அண்ட் டி, தட் இஸ் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் ரியாக்டன் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் வந்து ரியாக்டனாக மாறும். ரெண்டும் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும் சைமல்டேனியஸ்லி, போத் ஃபார்வேர்டு அண்டு ரிவர்ஸ் செக்ஷன். ஃபார்வேர்டு நடக்கும், ரிவர்ஸ் செக்ஷன் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கும். அதான் ரிவர்சிபிள் ப்ராசஸ் சொல்லக்கூடியது. சிஸ்டம் இஸ் அன் பர்ஃபெக்ட் ஈக்லிபிரியம் வித் சரௌண்டிங். ஸோ அப்போனா பர்ஃபெக்ட் ஈக்லிபிரியம் சரௌண்டிங் அப்படி மீன்ஸ்னா அட் ஆல் டைம்ஸ். ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆல் டைம்னா சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் போகும், சரௌண்டிங்லேருந்து சிஸ்டம் வந்துட்டு இருக்கும். ஒரு ஹீட் வந்து சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் போகும், அப்போ சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கும் அதே சேம் டைம் தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஹீட்னு வச்சுங்க, சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ சரௌண்டிங்லேருந்து ஹீட்டை வந்து சிஸ்டம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் சைமல்டேனியஸாக. ரெண்டும் எவ்வளோ ஸ்பீடாக, ரெண்டும் அட் ஆல் டைம், தட் இஸ் ரிவர்சல் ப்ராசஸ். ரிவர்ஸ் ப்ராசஸ்னால் ரெண்டும் நடக்கணும். சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங் ரிலீஸ் ஆகணும், சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கு ஹீட்டை அப்சர்வ் பண்ணணும். ரெண்டும் ஆல் டைம் நடக்கும், தட் இஸ் ரிவர்சல் ப்ராசஸ். ரிவர்சல் கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். இந்த ரிவர்சிபிள் கெமிக்கல் ரியாக்ஷன் ப்ரோசீட் இன் எய்தர் டைரக்ஷன் சைமல்டேனியஸ்லி. எய்தர் டைரக்ஷனாக ஏதாவது ஒரு டைரக்ஷனில், எய்தர் டைரக்ஷன் ஃபார்வர்டு அண்டு ரிவர்ஸ் டைரக்ஷன் சைமல்டேனியஸ்லி நடக்கும். கேன் ப்ரோசைட் மீன்ஸ் சார் இப்போ ரியாக்டன் எடுத்துக்கலாம் ஏபி, தட் இஸ் ரியாக்டன். சிடிங்கிறது ப்ராடக்ட்டு. ஸோ ரியாக்டன்லேருந்து என்ன செய்யும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ப்ராடக்ட்லேருந்து ரெண்டு எய்தர் டைரக்ஷனுமே ரெண்டும் ஃபார்ம் ஆகும். திஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேன் பி ப்ரோசீடு எய்தர் டைரக்ஷன் சைமல்டேனியஸ், ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும். ரியாக்டன் ப்ராடக்டாக மாறும், உடனே ப்ராடக்ட் உடனே செஞ்சோம் ரியாக்டண்டாக மாறிடும். ஸோ ரெண்டுமே நடக்கணும். ஸோ தட் த டைனமிக் ஈக்லிபிரியம் செட்டப்ஸ். டைனமிக்னா ஒரு மூவ்மெண்ட்டு சொல்லக்கூடியது. திஸ் மீன்ஸ் தட் ரியாக்ஷன் இன் போத் டைரக்ஷன் ஷுட் ப்ரொசீட் வித் டிக்ரீஸ் இன் ஃப்ரீ எனர்ஜி. அந்த ஈக்லிபிரியம் செட் பண்ணணும்னா என்ன மீனிங் அப்படின்னா, ரியாக்ஷன் வந்து போத் டைரக்ஷன் நடக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன், அதாவது மீன்ஸ் ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ரெண்டு டைரக்ஷனும் நடக்கும். ரியாக்டன் ப்ராடக்டாக மாறும், ப்ராடக்ட் வந்து ரெண்டுமே, அது மீன்ஸ் ரெண்டு டைரக்ஷனுமே, இது ஃபார்வர்ட் டைரக்ஷன், இது ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸ். ஸோ ரெண்டு டைரக்ஷனுமே நடக்கும். ஆனால் வித் அங்கே என்ன டிகிரீஸ் இந்த ஃப்ரீ எனர்ஜி டெல்டா ஜி அங்கே குறையும். ரிவர்ஸ் ப்ராசஸ் இந்த டெல் ஜி வந்து டிகிரீஸ் ஆகுது. ரியாக்ஷன் ஷுட் பி ப்ரொசீட் த டிகிரீஸ் இன் ஃப்ரீ எனர்ஜி விச் இஸ் இம்பாசிபிள். ஸோ அங்கே வந்து அது இம்பாசிபிள், டிகிரீஸ் ஃப்ரீ எனர்ஜிங்கிற இம்பாசிபிள். ஏன்னா நமக்கு தெரியும் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி அட் ஈக்லிபிரியம் ஜீரோன்னு சொல்லிப்போம். ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் ஸ்டேட் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ ஜீரோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் வந்து அது மினிமமாக இருக்கும். அங்கே என்னது இருக்குது, ஃப்ரீ எனர்ஜி குறையதுக்கு சான்ஸ் இல்லை. விச் இஸ் டிகிரீஸ் ஃப்ரீ எனர்ஜிஸ் விச் இஸ் இம்பாசிபிள். இந்த டிகிரீஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு சொல்ல முடியாது, டெல்ஜி நெகட்டிவ்ங்கிறது இம்பாசிபிளாக இருக்கும். பட் ஆனால் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இப் அட் ஈக்லிபிரியம். இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இப்போ ஈக்லிபிரியம் இந்த ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் மினிமமாக இருக்கிறது தான் பாசிபிள் இருக்கும். லெட்ஸ் கன்சிடர் ஒரு ஜென்ரல் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் வச்சுருக்கோம். இதுலேருந்து எதனா போதும் நீங்கள் 5 மார்க் கொஸ்டினில் ஏ ப்ளஸ் பி கிவ்ஸ் சிடி. ஏ அண்ட் பிங்கிற ரியாக்டன்ஸு, சி அண்ட் டிங்கிற ப்ராடக்ட்டு. அந்த சிம்பிள் பேர் ஈக்லிபிரியம் சிம்பிள், ஐ மீன்ஸ் ரிவர்சிபிள் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் எடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் உங்கள் ஈக்குவேஷன் கொடுக்கலாம். ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜி, ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி நாட். டெல்டா ஜினா ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சு இன் எனி ஸ்டேட்டு ரிலேட்டட் டு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச். ஸ்டாண்டர்ட்னா நாட் ரெப்ரசன்ட் பண்ணும். இது ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சு, தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ரிலேட்டட் டு ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் தி ரியாக்ஷன் அக்கார்டிங் டு ஃபாலோவிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் படி நம்ம எழுதிடணும். டெல் ஜி ஈக்குவல் டு டெல் ஜி நாட்டு ப்ளஸ் ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர், லான் கியூ, ஐஎன் போடக்கூடாது எல்என் போடுங்க. நிறைய பேர் புக்கை பார்த்துட்டு ஐஎன்னே போட்டுக்கிட்டு இருக்கான். அது வந்து லான் மீன்ஸ் லாகோடைய முந்தைய ஸ்டெப்ஸு. கியூ அப்படிங்கிற டெஃபைன் 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். வாட் இஸ் கியூ அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன் கொஷன்ஸ். தட் இஸ் ரியாக்ஷன் கொஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் கியூ ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன் பாருங்கள். தட் இஸ் ஏ ப்ளஸ் பிங்கிறது ரியாக்டன், சிடிங்கிறது ப்ராடக்ட்டு. கான்சன்ட்ரேஷன் அந்த மீன்ஸ் என்னது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். சி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணும். டிங்கிறது ப்ராடக்ட் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். அப்படிதான் சொல்லணும். ஓகே, இதான் டெஃபினேஷன். கியூ அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் அண்டர் நான் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டாக மாறிடும். கியூ மீன்ஸ் தட் இதை சொல்லி காமிக்கிறோம். கியூவோட டெஃபினேஷன் இதுதான். கியூ ஈக்குவல் டு கியூ இஸ் ரியாக்ஷன் கொஷன் டிஃபைன்ட் அஸ்
என்ன சொல்லணும், ரேஷியோ ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிடி மீன்ஸ் அட் ப்ராடக்ட் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்டர் நான் யூக்லிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது. இங்கே வந்து யூக்லிபிரியம் இருக்குது. ஸோ இந்த சிடிங்கிற ஆக்சுவலி எதுனா இனிஷியல் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம், பிஃபோர் அட்டைன் தி யூக்லிபிரியம். நம்ம யூக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னால் கூடிய கான்சன்ட்ரேஷன். ஓகே, தட் இஸ் இந்த டெஃபினேஷன் சொல்லிட்டோம். டீப்பாக யூக்லிபிரியம் லெசன் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் இப்போ லெசன் பண்ணுங்க 11th ஸ்டாண்டர்டுங்கிறதுல. Q ஈக்குவல் டு என்னது, இந்த டெஃபினேஷன் சொன்னாலே எழுதிட்டு அந்த ஃபார்முலா எழுதிருங்க. Q இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி, ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் போடும், நார்மல் ப்ராக்கெட் போடக்கூடாது. சிடின்னு இதோட டெஃபினேஷன் தான். அண்ட் நான் யூக்லிபிரியங்கிற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு, அதான் ரியாக்ஷன் கொஸ்டின்ஸ். ஓகே, ரேஷியோ அப்படின்னா டிவைடில் எழுதணும். ஓகே, Qவோட டெஃபினேஷன் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு, when equilibrium is attained, there is no further free energy change. ஈக்குலிபிரியம் அட்டன் பண்ணோன்னா ஃப்ரீ எனர்ஜி நமக்கு ஜீரோன்னு நமக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் இஸ் மீனிங் இங்கே? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இப்போ என்னது, ஈக்குலிபிரியம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் எப்போவுமே ஈக்குலிபிரியம் எடுத்துன்னு அட்டன் பண்ணாது, ஏ எடுத்துக்கும். ஏ தான் நம்ம டேக் பண்ணியிருப்போம். ஏபிங்கிறது நம்ம டேக்கன் எடுத்துக்கிறது. சிடிங்கிறது ப்ராடக்ட், இது உருவாகிறது. எதுலேருந்து உருவாகிறது? ஏபிலேருந்து உருவாகிறது, நியூவாக ஃபார்ம் ஆகுது, அப்டைன்டு ப்ராடக்ட் எடுத்து. தட் இஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இப்போ ஏ இருக்கும், பி இருக்கும், சி அண்ட் டி. ஃபஸ்ட்டில் ஏபி மட்டும்தான் இருக்கும், நம்ம எடுத்துகிட்டோம். அந்த ஏபி தான் மறைஞ்சி தான் சிடியாக மாறும். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் யார் எடுத்துப்போம்? ரியாக்டன். வி டேக் த ரியாக்டன்ஸ் இனிஷியலி, only appear the reactants. After 10 minutes or after several hours, the AB is disappear, CD is product is obtained. AB தான் மறைஞ்சு CDயாக மாறும். That is reaction. That is initial reaction. After particular time, CD is converted to the product AB. AB is converted to CD. That is attained the equilibrium. எடுத்தோட ஈக்குலிபிரியம் ஃபார்ம் ஆகாது. ஏபிங்கிற ரியாக்டன் ப்ராடக்டாக மாறும். ப்ராடக்ட் வந்து மறுபடியும் ரியாக்டாக மாறும், ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும். ஸோ இப்போ ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னால் தான் அந்த Qவோட வேல்யூ யூஸ் பண்ணணும். ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுறதுக்காக தான் நான் ஈக்குலிபிரியம் சொல்லியிருப்பாங்க. அண்டர் நான் ஈக்குலிபிரியம்னு சொல்ல டெஃபினேஷன். வென் இஸ் ஈக்குலிபிரியம் அட்டைன்டு, ஈக்குலிபிரியம் அட்டைனா எப்போ அந்த ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுது, ப்ராடக்ட் எப்போ ரியாக்டனாக மாறுது, அப்போ தட் இஸ் ஈக்குலிபிரியம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்யும், ரியாக்டன் தான் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கவே இருக்காது ரியாக்ஷனில். ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறும். அப்போ தான் நான் என்ன சொல்லுவேன், அங்கே ஈக்குலிபிரியம் இருக்காது. ஸோ அப்போ தான் என்னது Q வேல்யூ யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்போ வந்து ப்ராடக்ட் வந்து ரியாக்டனாக மாறி ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுதோ அப்போ தான் ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகுதுன்னு சொல்கிறோம். when equilibrium is attained, there is no further change. அங்கே ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஈக்குலிபிரியத்தில் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் என்னது ஜீரோன்னு சொல்லியிருப்போம். வச்சுங்க, டோட்டல் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஜீரோ. ஈக்குலிபிரியத்தில் ΔS ஜீரோ, ΔH ஜீரோன்னு சொல்லியிருப்போம். எவ்வளோ இருக்கா? So attain the equilibrium. When equilibrium is attained, there is no further ΔG is zero. So Q becomes equilibrium constant மாறுது. Equilibrium constant means K ன்னு சொல்லுவோம். இப்போ when equilibrium is attained, ΔG is zero. Q becomes K மாறிடும். Q becomes K மாறிடும். இப்போ equilibrium அட்டைன் பண்ண உடனே இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் ΔG ஜீரோவாக மாறிடுச்சா? ஸோ ΔG ஜீரோ ஈக்குவல் டு ΔG நாட்டாக மாறிடும். அப்போ ஜீரோ அப்படின்னா எப்போ ஜீரோவாக இருக்கும்? அட் ஈக்குலிபிரியத்தில். ஸோ ஈக்குலிபிரியத்தில் அப்போ ஆர்டி லான் Qக்கு பதில் K போட்டுருக்கணும். K சப்ஸ்கிரிப்டில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ ஈக்குவல் டு ஜீரோ இருந்ததுலே இந்த சைடு இருந்தால் என்ன ஆயிரும்? மைனஸில் இது கொண்டு மைனஸ் கொண்டு போகலாம். ΔG நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT ln K. ஓகே, இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ப்ளஸ் எங்கள் சைடு ஈக்குவல் டு இந்த சைடு ஜீரோ ஆயிருதுல. இப்போ ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணோன்னு தான் இது வந்து ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுறதுக்குள்ள இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணோன்னே இந்தமாரி ஃபார்முலா வந்துருச்சு. இந்த ஃபார்முலா புரிஞ்சுதான்னு பாருங்கள். இந்த ஃபார்முலா எப்போ மாறுது பாருங்கள். இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா பிகம்ஸ் திஸ் ஃபார்முலா எப்போ இப்போ அட்டைன் த ஈக்குலிபிரியம். Q வேல்யூ வந்து Qக்கு பதிலாக K போட்டுருவோம். Kயோட டெஃபினேஷன் வாட் இஸ் ஈக்குலிபிரியம்? Kங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட், அதே சேம் டெஃபினேஷன் தான். வாட் இஸ் K ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி C, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி D divided by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி B. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் divided by கான்சன்ட் ரியாக்டன்ட் தான், பட் அண்டர் ஈக்குலிபிரியம் சொல்லணும். தட் இஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். வாட் இஸ் Q? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அண்டர் நான் ஈக்குலிபிரியம், தட் இஸ் Q. What is K? Concentration of the ratio of concentration of the product, concentration of the reactant under equilibrium, that is K. That is equilibrium constant. Definition கேட்டால் ஈக்குலிபிரியம் லெசனே ஒரு லெசன் இருக்குது. ஓகே, இப்போ ΔGக்கு போல் ஜீரோ வந்துடுதோ, ஜீரோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் கான்செப்ட் வந்து இங்கே மைனஸாக வந்துடுது. ஸோ அதனால தான் இங்கே ΔG நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT ln Q. மைனஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அந்த சைடு வருதுல தான் இப்படி எழுதிட்டோம். ஓகே, திஸ் ஈக்குவேஷன் இஸ் நாட் எ பாண்ட் ஹாஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் அது பாண்ட் ஹாஃப் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ΔG நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT அட் ஈக்குலிபிரியம். இது இந்த ஈக்குவேஷன் இப்போ அட் ஈக்குலிபிரியத்தில். ஸோ இப்போ அந்த லான் இருக்கா, ΔG நாட் ஈக்குவல் டு மைனஸ் 2.303 RT. லாக்ங்கிற ரெடியூஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள், லானை லாகாக மாற்றிட்டாங்க, அவ்வளோதான்.
லாகாக மாற்றுறதுக்கு என்ன மீனிங்னா லான் இப்படி ஈக்குவல் டு 2.303 லாகாக மாற்றிக்கணும். லானை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த என்னது 2.303 லாகாக மாற்றிட்டோம். இது ரூல் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இங்கே லானாக இருந்தது எல்என்னாக இருந்தால் இங்கே லாகாக மாறிச்சுன்னா சரி அந்த ஈக்குவேஷனை 2.30 மட்டும் இந்த மைனஸ் அஸ்யூசல் மைனஸ் இருக்கும். 2.303 ஆர்டி லாக் அட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கே ஈக்யூனா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். நீ ஈக்யூ மென்ஷன் பண்ணலாம் இல்லை மென்ஷன் பண்ண கூட விடலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் கேங்கிற வேலை யூஸ் பண்ணால் போதும். ஈக்யூ போடலாம், ஈக்யூனா ஈக்குலிபிரியம், கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ என்ன செஞ்சுருவாங்க லாகாக மாற்றிட்டோம். வி ஆல்சோ நோ தட் del g ஈக்குவல் டு நமக்கு தெரியும். del g ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தெரியும் தானே. del g ஈக்குவல் டு del h நாட் மைனஸ் டி del s. இந்த ஃபார்முலா தெரியும் தானே. ஹிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார்முலா. ஹிப்ஸ் ஃப்ரீ del g நாட் ஈக்குவல் டு del h நாட்டு மைனஸ் டி del s. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா தெரியும். டீங்கிற கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரு, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கும்போது ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார்முலா பார்த்துருக்க முடியாது. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்லாம் நம்ம டெல்டா போட்டிருக்க மாட்டோம். ஸோ அப்போ இது ஈக்குவல் டு தானே. அப்போ ஸோ இப்போ இதுக்கு பதில் என்ன செஞ்சுக்கலாம், இந்த வழி அப்ளை பண்ணிடலாமா. மைனஸ் ஆர்டி லான் ஈக்குலிபிரியம் ஒன்று எழுதலாமா, இல்லை 2.30 யூஸ் பண்ணிக்கலாம். del h இஸ் ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக இதை போட்டிருக்கோம். ஏன்னா என்ன காரணம், del g நாட் ஈக்குவல் டு இதுதானே. ஸோ அப்போ இதுக்கு பதிலாக del h நாட் மைனஸ் டி del s நாட் ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஆர்டி எல்என் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இது கூட எழுதிக்கலாம். ஆனால் இது del g நாட் தானே. ஸோ அதனால் இதுக்கும் del g நாட் ரெண்டு காமன் தானே. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தான் இங்கே பாருங்கள். del g நாட் ஈக்குவல் டு என்னது மைனஸ் இந்த தான். இது வந்து ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சு, இது தட் இஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபார்முலாவை இதுதான் மெயின் ஃபைனல் ஃபார்முலா. ஓகே. ஸோ இது ஈக்குவல் இது இந்த ஃபார்முலா இது நமக்கு தெரியும். அப்போ இது ஈக்குவல் டு இதுதான், இது ஈக்குவல் டு இதுதான் அதெல்லாம் சொல்ல வந்திருக்காங்க. இதுதான் ஃபைனல் டெரிவேஷன். ஸோ இதுதான் ஹெட்டிங்கே சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் ஹெட்டிங், ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சுக்கானதுக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரிலேஷனை இதான் டெரிவ் பண்ணி காமிக்கணும். ஒன்லி டெரிவேஷன் மட்டும் என் ஆஃப். ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ட்ரைவ் பண்ணி பாருங்கள் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. ஆறு கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெம்பரேச்சர் கெல்வினில் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் மல்டி பண்ணால் லாக் எடுத்தாலும் சரி நமக்கு தெரிஞ்சிடும். கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ, டெம்பரேச்சர் வேல்யூ, கேபி வேல்யூ. கேபி மீன்ஸ் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் அட் கேஸ் ஸ்டேட் இருக்கும்போது, ப்ரெஷராக இருக்கும்போது. ஸோ கண்டுபிடிச்சிங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வரும். என்ட்ரோபி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வேரியஸ் டைரக்ட்லி வித் டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் பொறுத்து என்னது அந்த சப்ஸ்டன்ஸ் என்ட்ரோபி வந்து வேரி ஆகுது. என்ட்ரோபி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வேரி வித் டெம்பரேச்சர். லோயர் டெம்பரேச்சர் என்ட்ரோபி இஸ் லோயர். எல்லாம் வந்து டெம்பரேச்சரை பொறுத்து டைரக்ட்லி அது என்ட்ரோபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது என்னது என்ட்ரோபி ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வேரி ஆகுது. என்ட்ரோபி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் வேரிஸ் டைரக்ட்லி வித் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுச்சுன்னா அதோடைய சப்ஸ்டன்ஸோட என்ட்ரோபினா எஸ் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் லோயர் தி டெம்பரேச்சர் லோயராக இருந்தால் அங்கே என்னது என்ட்ரோபியும் லோயராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் above the 100 degree Celsius at 1 atmosphere exist gas higher entropy. என்ன காரணம், வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் பாருங்கள். கேஸ் வாட்டர் எடுத்துருக்கோம். வாட்டர் இருந்தால் கேஸ் ஸ்டேட்டில் எடுத்துருக்கோம், லிக்விட் ஸ்டேட்டில் எடுத்துருக்கோம். 100 டிகிரிஸில் ஹீட் பண்ணுங்கள். 100க்கு மேலே என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 100 டிகிரிஸ்க்கு மேலே வாட்டர் என்னவாக இருக்கும், கண்டிப்பாக வேப்பராக தான் மாறும். ஓகே. வாட்டர் என்னது கண்டிப்பாக H2O வந்து என்னது வேப்பராக மாறுது. ஸோ வேப்பராக மாறிச்சுன்னா இங்கே என்னது ஆர்டராக இருக்கும், இங்கே கண்டிப்பாக டிசார்டராக தானே இருக்கும். லிக்யூடில் டிசார்டர் அதிகமாக இருக்குமா, வேப்பரில் டிசார்டர் அதிகமாக இருக்கும்னா வேப்பரில் தான் டிசார்டர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே தான் என்ட்ரோபி அதிகம். ஓகே. 100 டிகிரி மேலே. ஏன்னா வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ்னால் என்ன மாற்றோம், 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அங்கே சாலிடாக இருக்கும். 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே என்ன இருக்கும்னா லிக்யூடாக இருக்கும். 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே என்ன இருக்கும்னா வேப்பராக மாறிடும். ஸோ அப்போ எங்கே டிசார்டர் அதிகமாக இருக்குன்னா வேப்பரில் தான் டிசார்டர் அதிகமாக தெரியும். ஸோ எபோவ் 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அங்கே என்ன இருக்கும், என்ட்ரோபி வந்து அதிகமாக இருக்கும், ஹையர் என்ட்ரோபி. ஸோ அதான் ஹையர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எபோவ் 100 டிகிரிஸில் ஒரு அட்மாஸ்பியர் எக்ஸிட்டில் கேஸை தான் எக்ஸிட்டாக இருக்கும். வாட்டர் எக்ஸிஸ்டேஸ் கேஸ் ஐ மீன்ஸ் வேப்பரு. ஸோ அது ஹையர் என்ட்ரோபி பிகாஸ் ஆஃப் ஹையர் டிசார்டர். டி அண்டர்ஸ்டாண்ட்? ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அங்கே டிசார்டர் வந்து அதிகமாக இருக்கும். சாலிடாக இருக்கும்போது டிசார்டர் கம்மியாக இருக்கும். லிக்விடாக கொஞ்சம் டிசார்டர் அதிகமாக இருக்கும். லிக்விட்லேருந்து கேஸாக மாறப்போ இன்னும் டிசார்டர் அதிகமாக இருக்கும். டிசார்டர் அதிகமாக இருந்தால் என்ட்ரோபி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். அப்போ இங்கே 0 டிகிரி செல்சியஸ், அப்போ 0 டிகிரி செல்சியஸ் தான் என்னது லிக்விடாக மாறும். 100 டிகிரி செல்சியஸ் தான் லிக்விட் வந்து வேப்பராக மாறும்.
ஸோ அப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஸாக தான் இருக்கும், ஐ மீன்ஸ் வேப்பராக தான் இருக்கும். அப்போ அங்கே டிசார்டர் அதிகமாக இருக்கிறதால என்ட்ரோபி அதிகமாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸோட என்ட்ரோபி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இதுதான் எக்ஸாம்ஸோட மீனிங்கு. The water molecules are free, roam about in the entire container and the system is cooled. வாட்டர் வேப்பர்ஸ் கண்டென்ட்ஸ் எப்போ ஒரு சிஸ்டத்தை கூல் பண்ணுறோமோ அப்போ என்ன ஆகும், சிஸ்டம் கூல் பண்ணோம்னா டெம்பரேச்சர் டிகிரீஸ் ஆகும். வாட்டர் வேப்பர் என்ன ஆயிரும், லிக்விட் ஃபார்ம் ஆயிரும், லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அது ஸ்டில் மறுபடியும் என்ன ஆயிரும், அங்கே வந்து கொஞ்சமாக தான் மூவ் ஆகும். ஸோ டிசார்டர் குறைஞ்சிரும். ஸோ அப்போ என்ட்ரோபி ஆஃப் தி சிஸ்டம் வந்து டிகிரீஸ் ஆகுது. என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் வந்து டிகிரீஸ். இப்போ அந்த இதை கூல் பண்ணுறப்ப வேன் சிஸ்டம் கூல் அப்படின்னா டெம்பரேச்சர் குறைக்கிறோம். இப்போ வாட்டரை பாயில் பண்ணோம்னா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அப்போ அந்த கேஸை வந்து கூல் பண்ணோம்னா என்ன செய்யணும், லிக்விட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போ லிக்விட் ஸ்டேட் வரும்போது என்னது, அங்கே டிசார்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே என்ட்ரோபி குறைவாக இருக்கும். இப்போ லோ டெம்பரேச்சரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம்னா டிசார்டர் இன்க்ரீஸ் ஆகும், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சர் கூல் பண்ணோம்னா அவருடைய என்ட்ரோபி வந்து குறையும். புரிஞ்சுதா? ஸோ அதான் டெம்பரேச்சர் பொறுத்தா என்ட்ரோபி சேஞ்ச் ஆகுது. ஹீட் பண்ணோம்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். அதே சிஸ்டை கூல் பண்ணோம்னா கேஸ் வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். அப்போ அந்த சிஸ்டோட என்ட்ரோபி டிகிரீஸ் ஆகும், என்ட்ரோபி டிகிரீஸ் ஆகும். மீனிங் புரிஞ்சுதா? Still can be move about somewhat freely. Thus entropy of system decreases when system is cooled. Water breezes to form ice crystal. வாட்டர் வந்து ப்ரீஸ் பண்ணுறோம், ஐ மீன் சாலிடாக என்ன செய்கிறோம், அவர் லிக்விட் ஸ்டேட்டை ஒரு சாலிடாக மாற்றுறோம். ஸோ வாட் ஹேப்பன், வாட்டர் மாலிகுல் இன் ஐஸ் கிறிஸ்டல் ஆர் ஹைலி ஆர்டர்டு. என்ட்ரோபி ஆஃப் சிஸ்டம் வெரி லோ ஆயிடுது, ரொம்ப லோவாயிரும். ஓகே, ஏன்னா எனக்கு தெரியும் சாலிட்லேருந்து லிக்விடாக மாறணும், லிக்விட்லேருந்து கேஸாக மாறினா என்ட்ரோபி அதிகரிச்சுட்டே போய்ட்டுருக்கும். எப்போ வந்து ஐஸ் வந்து லிக்விடாக மாறும் அப்போ தான் என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும். ஐஸாக இருக்கும்போது அங்கே டிசார்டர் கம்மியாக இருக்கும், லிக்விடாக வந்து கொஞ்சம் டிசார்டர் அதிகமாகும். லிக்விட்லேருந்து கேஸாக போகிற ரொம்ப டிசார்டர் ஆகும். ஸோ இப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸஸ் நம்ம அந்த ஒரு பீக்கரில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். அதே கூல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ட்ரோபி டிகிரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ இந்த ஐஸ் க்யூப்பில் ப்ரீஸ் பண்ணுறோம், வாட்டர் லிக்விட் வந்து ப்ரீஸ் பண்ணுறோம், அப்போ ஐஸ் கிறிஸ்டலாக மாறும். அங்கே வாட்டர் மாலிகுல் கிறிஸ்டல் வந்து ரொம்ப ஹைலி ஆர்டராக இருக்கும், ரொம்ப அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும், க்ளோஸாக இருக்கும். ஸோ அங்கே என்ட்ரோபி வந்து வெரி லோவாக இருக்கும். புரிஞ்சுதா? என்ட்ரோபி எப்போ டிகிரீஸ் ஆகும், கூல் பண்ணுறப்ப. சாலிட்லேருந்து லிக்விட் போகிறோம், லிக்விட்லேருந்து கேஸ் மாறும். வாட் ஹேப்பன், என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதில் வந்து என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் என்ட்ரோபி டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். கேஸ் டு லிக்விடு கூல் பண்ணுவோம், என்ட்ரோபி டிகிரீசஸ். லிக்விட் டு சாலிட் ஐ மீன்ஸ் ப்ரீஸ் பண்ணுறோம். ஸோ என்ட்ரோபி வெரி லோ. புரிஞ்சுதா? எனக்கு காரணம் டிசார்டர் வந்து குறைஞ்சிட்டே வருது. இஃப் we cool the solid crystal still further, vibration of molecule held in the crystal lattice gives the slower, they have the very little freedom of movement, hence very small entropy. ஏன் என்ட்ரோபி குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க ரீசன். நம்ம கூல் பண்ணுறோம், we cool the solid crystal ஸ்டில் ஃபர்தராக கூல் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுங்க. ஒரு லிக்விட் எடுத்து கூல் பண்ணுறோம், ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம், வாட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். வாட் ஹேப்பன், என்ன ஆகும், டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிச்சிருக்கும். எடுத்தோடனே வாட்டர் லிக்விட் கிறிஸ்டலாக மாறுமானே, ஐஸ் க்யூப்பாக மாறுமானே, கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்கும். எப்போ அட்டைன் 0 டிகிரி செல்சியஸ் வருதோ அப்போ தான் சாலிடாக மாறும். அப்புறம் -1 -2 -3 போய்ட்டு என்ன ஆயிரும், அப்படியே ஃபர்தராக கூல் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அப்போ என்ன ஆயிரும், அந்த வாட்டர் லிக்விடாக இருந்ததை விட அங்கே சாலிடான மாறி நல்லா திக்காக மாறுமா. அப்போ வாட்டர் மாலிகுல் ரொம்ப க்ளோஸ் டுகெதராக மாறுதா. ஸோ அப்போ அங்கே வந்து என்னது, அதான் மீனிங். வைப்ரேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ஹெல்ட் ஆகுது அந்த கிறிஸ்டல் லேட்டிஸில், ஸ்லோவர் ஆயிடுது, ஹெட்ஸ் ஸ்லோவர் ஆயிடுது. வைப்ரேஷன் மாலிகுல் வந்து கெட்ஸ் என்னது ஸ்லோவர் ஆகுது. ஸோ தே ஹேவ் தி வெரி லிட்டில் ஃப்ரீடம், அது மூவ்மெண்ட்டே இருக்காது. வாட்டர் எடுத்து தரையில் ஊற்றுங்க பாருங்க, மூவ்மெண்ட் இருக்கும், ஓகே, மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். அதே வாட்டர் ஒரு பாட்டிலில் வச்சுட்டு ஐஸில் வச்சுட்டு வந்து மூவ்மெண்ட்டு ரொம்ப ஃப்ரீயாகிடுது, மூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ அதில் என்ட்ரோபி வந்து அங்கே டிசார்டர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வந்து என்ட்ரோபி வந்து லோவாக இருக்குது. என்ட்ரோபி வந்து எப்போ இருக்குது, வெறும் கூல் பண்ணும்பொழுது. அப்போ அதான் மீனிங். டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்சல்யூட் ஜீரோ கெல்வின் நத்திங் பட் எவ்வளோ டிகிரி செல்சியஸ், 273 -273 டிகிரி செல்சியஸ். 0 கெல்வின்னா எவ்வளோ டெம்பரேச்சர், -273 டிகிரி செல்சியஸ் அர்த்தம். ஓகே, 1 டிகிரி 0 டிகிரி செல்சியஸ்னால் 273 கெல்வின் அர்த்தம். 0 டிகிரி செல்சியஸ் மீன்ஸ் 273 கெல்வின். அப்போ 0 கெல்வின்னா அது -273 டிகிரி செல்சியஸ் ஞாபகம் வச்சுங்க. Okay, absolute 0 Kelvin means -273 degrees Celsius. Theoretically, all modes of motion stop. எல்லா மோஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும் எப்போ 0 டிகிரி செல்சியஸில். Theoretically, all modes of the motion stop. Absolute 0 in temperature, object can get arbitrarily close to it ஆகும். But absolute 0
வில் ரிமைன்ஸ் unattainable. அங்கே என்ட்ரோபி வந்து ஜீரோவாக மாறும். அப்சல்யூட் ஜீரோ இஸ் எ டெம்பரேச்சர் தட் இன் ஆப்ஜெக்ட் கேன் என்னது ஆர்பிட்டலி க்ளோஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப கற்பனையாக பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ஆகும். ஸோ பட் என்னது அப்சல்யூட் ஜீரோ ஆயிடுது, வில் ரிமைன் அன்அட்டைனபிள் ஆயிடுது. ஸோ தேர்ட் லா என்ன சொல்ல போகிறாங்க, அதான் தேர்ட் லா மீனிங் கடைசியாக சொல்ல போகிறோம். தேர்ட் லா அப்படிங்கிறது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டேட் தட். ஓகே, தேர்ட் லா என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். இது வரைக்கும் தேர்ட் லா, என்ட்ரோபி ஆஃப் பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அப்சல்யூட் ஜீரோ. 0 கெல்வின் இஸ் ஜீரோ. அப்சல்யூட் 0 கெல்வினில் லோ டெம்பரேச்சரில் ஜீரோவாக தான் இருக்கும். அதான் சொல்லுவோம், டெம்பரேச்சரை லோ பண்ணுற போது என்ட்ரோபி குறையும் சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ தான் அப்சல்யூட் 0 கெல்வினில். இப்போ என்ட்ரோபி ஆஃப் பியூர் கிறிஸ்டலைன் சாலிட் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. சாலிட்லேருந்து லிக்விடாக மாறப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், லிக்விட்லேருந்து கேஸாக மாறப்போ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும், கேஸ்லேருந்து லிக்விட் வரப்போ என்ட்ரோபி குறையும், லிக்விட்லேருந்து சைடாக மாறப்போ என்ட்ரோபி குறைஞ்சிட்டு இருக்கும். அப்சல்யூட் கிறிஸ்டலைன் அப்போ வந்து என்ட்ரோபி கண்டிப்பாக அங்கே என்ன இருக்கும், ஜீரோவாக தான் இருக்கும். டெம்பரேச்சர்ன்றது ரொம்ப அப்சல்யூட் ஜீரோவாக தான் இருக்கும். Otherwise, it can be stated that it is impossible to lower temperature of the object absolute zero in finite number of steps. ஓகே, நிறைய டெஸ்ட் பண்ணுறதுனா டெம்பரேச்சர் ஜீரோவாக இருக்கும்பொழுது லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெம்பரேச்சர் ஜீரோவாக இருக்கும்பொழுது என்னது எஸ்ஸும் ஜீரோவாக ஆகுது. பர்ஃபெக்ட் கிறிஸ்டல், பர்ஃபெக்ட் ஆர்டர் கிறிஸ்டலுக்கு டெம்பரேச்சர் ஜீரோவாக இருந்தால் என்ட்ரோபியும் ஜீரோவாக இருக்கும். கிறிஸ்டல் வித் டெஃபெக்ட், அதாவது இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அப்சல்யூட் ஜீரோ, என்ட்ரோபி கிரேட்டர் தென் ஜீரோ ஆயிரும். அப்சல்யூட் என்ட்ரோபி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் கேன் பி நெவர் நெகட்டிவ். கண்டிப்பாக ஒரு சப்ஸ்டன்ஸோடைய என்ட்ரோபி வந்து கண்டிப்பாக என்னது நெகட்டிவாக இருக்கவே இருக்காது. அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்னது லைட்டாக ஜீரோ விட அதிகமாகிடும். கிறிஸ்டல் ஹேவ் வித் டிஃபெக்ட். டிஃபெக்ட் ஐ மீன்ஸ் இம்பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ஷன் மீன்ஸ் ஆர்டராக இருந்துச்சுன்னா ஜீரோவாக இருக்கும். அதாவது அந்த ஆர்டர் இல்லாமல் கொஞ்சம் இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா, டிஃபெக்ட்னா குறைபாடு இருந்துச்சுன்னா, கிறிஸ்டல் வித் டிஃபெக்ட் குறைபாடு இருந்துச்சுன்னா அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் கண்டிப்பாக என்னது என்ட்ரோபி கிரேட்டர் தான் ஜீரோவுக்கு மேலே தான் இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்போது தான், பியூர் கிறிஸ்டலாக இருக்கும்போது தான் ஜீரோவாக இருக்கும். இப்போ 0 கெல்வினில் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் என்னது என்ட்ரோபியும் ஜீரோவாக இருக்கும். தட் இஸ் தேர்ட் லா. இது வரைக்கும் அது நான் போகும். ஓகே, ஒரு டிஃபெக்ட் ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன்ஸ், இது மீன்ஸ் ஆர்டராக இருக்குது பாருங்கள், ரவுண்டாக கரெக்டாக ஆர்டராக இருந்துச்சு பாருங்கள், கொஞ்சம் இது இர்ரெகுலர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்படி இருக்கும்போது இதோட என்ட்ரோபி என்னது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும். டெம்பரேச்சர் ஜீரோவாக இருந்தால் கூட என்ன காரணம், டிசார்டராக மாறுது இல்லையா. டிசார்டராக மாற என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. அது பர்ஃபெக்ட் கிறிஸ்டலாக இருந்தாலும் அந்த கிறிஸ்டலில் ஏதாவது இம்பர்ஃபெக்ஷன், அது குறைபாடு டிசார்டராக இருந்துச்சுன்னா அவருடைய என்ட்ரோபி வேல்யூ வந்து ஜீரோ விட அதிகமாகும். அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சராக இருந்தால் கூட. புரியுதா. ஜீரோ என்ட்ரோபி ஆஃப் தி பியூர் கிறிஸ்டலைன் மட்டும்தான், பியூர் கிறிஸ்டல் நாட் லிக்விடு. ஓகே, பியூர் கிறிஸ்டலைனில் மட்டும்தான் அப்சல்யூட் ஜீரோவில் அந்த என்ட்ரோபி வேல்யூ தான் ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இது வரைக்கும் இங்கே தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கேட்டால் இது மட்டும் எழுதுங்க. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மீன்ஸ் தட் இது வரைக்கும் எழுதி முடிச்சிருங்க. எப்போ பாசிட்டிவாக வரும், இதுமாரி இம்பர்ஃபெக்ஷனாக இருந்தால் இது மாறும். தட் இஸ் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸு.